இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற புக் என்னென்னா, இருங்க நான் தலைப்பு அதாவது டாபிக் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கணிதம் அதாவது மேக்ஸ் பார்த்தா பயமா இல்லை அதை பார்த்தா பார்த்துட்டோமா? அப்போ இந்த புக் நீங்கள் படிக்க வேண்டியது தான். புக்கு பேர் என்ன தெரியுமா? கணித பயம். தட்டுறோம், தூக்குறோம், மாஸ் காட்டுறோம். இந்த புக் எழுதினவர் வந்து மிஸ்டர் வில்லியன். இந்த புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் வரைஞ்சவர் வந்து எஸ் மதன். இந்த புக் பப்ளிஷ் பண்ணது புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 120 rupees. சரி, இந்த புக்கில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த புக்கில் வந்து எழுத்தாளர் 7 பகுதிகளை தந்திருக்காரு. ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் ஒரு 2-3 தலைப்புகள் தந்திருக்காரு. பகுதி 1, ஏன் மாற்றம் அவசியம். அதில் வந்திருக்க தலைப்பு கணித நிகழ்வுகளின் முக்கியத்துவம். நம்மெல்லாம் ஸ்கூலில் செலிப்ரேஷன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம ஏதாவது மேக்ஸுக்கு ஈவெண்ட் வச்சா எப்படி இருக்கும், மேக்ஸுக்கு எப்படி ஈவெண்ட் வைக்கிறது, அந்த ஐடியாவை தான் ஆத்தர் வந்து ஃபஸ்ட் டாப்பிக்கில் தந்திருக்கார். செகண்ட் டாபிக் கணித பயம். இதுதான் இந்த புக்கோட மெயின் பிக்சரு. கணித பயம் எல்லாத்துக்கும் இருக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே மேக்ஸை பார்த்தா பயம் இருக்கும். எனக்குமே பயம் இருந்துச்சு. ஏன் நம்மளுக்கு பயம் வருது, எப்படி பயத்தை போக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை தான் செகண்ட் டாப்பிக்கில் தந்திருக்காரு ஆத்தர். பகுதி 2, யார் முன்னெடுப்பார்கள் எப்படி. அதில் அந்த தலைப்பு கணித நிர்வாக குழு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானுமே கேள்விப்பட்டதில்லை. கணித நிர்வாக குழு அப்படின்னா என்னது, அதனோட முக்கியத்துவம் என்ன, பள்ளியில் அதை செயல்படுத்ததை எதனால் அப்படிங்கிறது ஆத்தர் சொல்லியிருக்காரு. கணித மன்றங்கள் கூட்டாக சிந்திக்கும் கூடாரம். கணித மன்றங்கள் நம்ம இப்போ ஸ்டேஜில் அசம்பிளிலாம் நடத்துகிறோம்ல, அசம்பிளி அப்போ நம்ம எப்போயாவது மேக்ஸ் கிட் இது கணித நாடகம் அப்படின்னு ஏதாவது நடத்தியிருக்கோமா? அந்த மாதிரி நடத்துக்கு என்னென்ன ஐடியா வேணும், எப்படி அதை பண்ணணும், அது பண்ணுறதுனால என்ன சேஞ்ச் வரும், என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆத்தர். பகுதி 3 வந்து வகுப்பறையை தாண்டிய கற்றல். அதில் வந்திருக்க டாபிக் கணித கண்காட்சிகள். கணித அறை, கணித கருத்தரங்குகள். கணித கண்காட்சிகள், எக்ஸிபிஷன், மேக்ஸ் எக்ஸிபிஷன். எங்கள் ஸ்கூலில் எனக்கு எக்ஸிபிஷன், எங்களுக்காக எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து கைவினை பொருட்களை வச்சுருக்கோம். இப்போ அதிலே கணிதத்தை டாப்பிக்காக வச்சு நம்ம ஒரு எக்ஸிபிஷன் வச்சா எப்படி இருக்கும், அதை ஏன் வைக்கணும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், கணித நிர்வாக குழு எப்படி பண்ணணும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆத்தர் சொல்லியிருக்காரு. கணித அறை, மேக்ஸ் லெபார்டரி. எங்கள் ஸ்கூலில் கணித அறை இருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் இருக்கணும், இருக்க வேணும் அப்படிங்கிறத ஆத்தர் இந்த டாப்பிக்கில் சொல்கிறாரு. கணித அறை அதாவது மேக்ஸ் லெபார்டரியில் என்னென்ன இருக்கணும், நம்ம எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு கம்பெனி கிட்டேருந்து வாங்கக்கூடாது. நம்ம ஹேண்ட்மேட் பொருளாகவும் இருக்கலாம், நம்ம பக்கத்து ஸ்கூல்லேருந்து ஹெல்ப்பும் வாங்கலாம், சோஷியலைஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கணித கருத்தரங்குகள், செமினார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் கருத்தரங்குகள். அதில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒரு டாபிக் இருக்கும், அதை வந்து கருத்தரங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கணிதத்துக்கு ஒரு கருத்தரங்கு வச்சா எப்படி இருக்கும், பள்ளியில் வாரம் மாதம் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆத்தர் சொல்கிறார். பகுதி 4, கணிதம் பள்ளியை மாற்றும் போது. இதில் வந்திருக்க தலைப்புகள் பள்ளிக்குள் குட்டி குட்டி முயற்சிகள், கணிதம் கொண்டு பள்ளி மேம்பாடு. பள்ளிக்குள் குட்டி குட்டி முயற்சிகள். பள்ளிக்குள் குட்டி குட்டி முயற்சிகளா அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். இதை படிக்கும் போது என்னென்ன குட்டி குட்டி முயற்சிகள் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் ஆத்தர் சொல்லியிருக்காரு, இப்போ நம்மலாம் நம்ம வகுப்புக்கு போகும்போது, அதாவது நம்ம பள்ளியில் நம்ம வகுப்புக்கு போகும்போது படியை ஏறி தான் போவோம். சரி, அந்த படியில் ஏதாவது வித்தியாசமாக கணிதத்துக்கு சம்மந்தப்பட்டது மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் ஆத்தர் தரார். இந்த ஐடியா என்னென்னா, நம்ம நடக்கிற அந்த படிகளில் கணித அதாவது வாய்ப்பாடு, டேபிள்ஸ் இதை எழுதுறது, இல்லைன்னா ஷேப்ஸ் வரைகிறது, அதாவது முக்கோணம், வட்டம் அதெல்லாம் வரைகிறது. சரி, கணிதம் கொண்டு பள்ளி மேம்பாடு. இப்போ நீங்கள் இல்லை, நானே நினச்சிருக்கேன் நிறையா வாட்டி, நம்ம ஸ்கூலை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அந்த மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. இப்போ மேக்ஸை வச்சு நம்ம ஸ்கூலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் நம்ம யோசிக்க முடியும். பகுதி 5, பள்ளியின் முகாமாகவும் கணிதம். இதில் வர டாபிக் கணித நாட்கள் மற்றும் கணித விழாக்கள். கணிதத்தை எழுதும் குழந்தைகள். சரி, கணித நாட்கள் மற்றும் கணித விழாக்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, கணித நிகழ்வுகளின் முக்கியத்துவம், அப்புறம் கணித கருத்தரங்குகள், கணித கண்காட்சிகள், இது எல்லாமே அடங்கியது தான் கணித நாட்கள் மற்றும் கணித விழாக்கள். சரி,
இதை பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் மேலே இருக்கிற பயம் எப்படி போகும், எப்படி பண்ணலாம், அதனோட அடிப்படை ஐடியாவும் தந்திருக்காரு ஆத்தர். கணிதத்தை எழுதும் குழந்தைகள் ஒரு இதழின் பிறப்பு. மேகசின்ஸ், எங்கள் ஸ்கூலில் மேகசின்ஸ் நிறைய போடுவாங்க, இதழ்கள். சரி, மேக்ஸுக்கு ஒரு இதழ் போட்டால் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன இருக்கணும், என்னென்ன பொருளடக்கம் இருக்கணும், எவ்வளோ பேஜுக்கு போடணும், அதை கணித நிர்வாக குழு எப்படி பயன்படுத்தணும், பள்ளி மாணவர்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி எல்லாமே ஆத்தர் சொல்லியிருக்காரு இந்த டாப்பிக்கில். பகுதி 6, கருவிகள், மனிதர்கள், ஊக்கங்கள். இதில் வந்திருக்க டாபிக் கணிதம் தொழில்நுட்பத்தை தொட்டுக்கொள்ளும் இடம். சரி, நம்மளுக்கு ஏதாவது கேள்விக்கு பதில் தெரியலன்னா அம்மா அப்பா கிட்ட கேட்போம். முதல்ல டீச்சர் கிட்ட தான் கேட்போம் ஸ்கூல் பதில்னா. அப்போ நம்மளுக்கு டீச்சர் கிட்ட கேட்க முடியாத ஒரு வாய்ப்பு, கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இருக்கிற நம்ம உடனே கூகுளுக்கு போவோம், இல்லைன்னா சாட் ஜிபிடிக்கு போவோம், இதுதானே. இப்போ நம்ம தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி ஃபுல்லாமே டிஜிட்டலை சார்ந்தது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாரு ஆத்தர். சரி, நம்ம இப்போ ஏஐ கிட்ட கேட்குறோம்ல, அதாவது செயற்கை நுண்ணறிவு, அதுக்கிட்ட கேட்கும் போது நம்ம வீட்டில் தான் கேட்குறோம். அதையே ஏன் ஒரு ஏஐ செஷனாக மாற்றக்கூடாது ஸ்கூலில்? ஏஐ கிட்ட நம்மளுக்கு மேக்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் டவுட்ஸை கேட்கலாம், அதை நம்ம ஒரு செஷனாக பண்ணலாம். அந்த செஷன் சம்மரி எடுத்து பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்த அசம்பிளியில் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாவுக்கு இந்த டாப்பிக்கில். கணித ஆளுமைகளை அறிதல், செம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில். கணித ஆளுமைகள் அப்படின்னா என்ன? மேத்மெட்டிஷியன்ஸ். சரி, அதிகமாக நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது யாரு? சர் ராமானுஜன். சரி, தாண்டி அவ்வளோவா எனக்கே யாரும் தெரியாது. சரி, அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், எதனால் தெரிஞ்சுக்கணும், எப்படி அதை ஸ்கூலில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்ம ஸ்கூலுக்கோ எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். பகுதி 7, அதாவது கடைசி டாபிக், கணிதம் பேசும் புதிய மொழிகள். கலைகள் பேசும் கணிதம். நம்ம கோலம் போடுவோம்ல, கோலத்தில் எவ்வளோ மேக்ஸ் அடங்கியிருக்கு யாருமே யோசிக்க மாட்டீங்க. கோலத்தில் மேக்ஸா அப்படின்னு யோசிப்பீங்க. கோலத்தில் மேக்ஸ் இருக்குது. ஜியாமெட்ரி, சிமெட்ரி, ரெப்பிட்டேஷன், பேட்டர்ன்ஸ், இப்படி நிறையா இருக்குது. சரி, புள்ளிக்கோலம் பார்த்துருக்கீங்களா? அதில் இதை விட எண்ணில் அடங்காத மேக்ஸ் அடங்கியிருக்கு. கணித கதைகள். ஆத்தர் கடைசியில் ஒரு 2 சூப்பரான கதை எழுதியிருப்பார். ஒன்று பகா எண்கள், இன்னொன்று பகுவு எண்கள். இதை 2 வச்சு ஒரு கதை எழுதியிருப்பார். அப்புறம் சரி, நம்ம எல்லாருமே மேக்ஸில் பார்த்த அந்த ஒரு எழுத்து, அதனோட முக்கியத்துவம், அதை வச்சு எழுதியிருப்பார். அந்த ஒரு எழுத்து என்ன தெரியுமா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும். எல்லா கிரேட்ஸ்லையும், அதாவது நம்ம செகண்டரி போனதுக்கு அப்புறத்துலேருந்து பார்க்கலாம். எனக்கு கூட டெய்லி ஒரு சம்மில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு வரும். அந்த மாதிரி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை அப்படிங்கிறது ஆத்தர் சொல்கிறார். கடைசி டாபிக் கணித புத்தகங்கள், படிக்க வேண்டிய புத்தகங்கள். கணித புத்தகங்களை ஏன் படிக்கணும், எதனால் படிக்கணும், அதை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன் ஸ்கூல் லைப்ரரிஸில் கணித புத்தகங்கள் கண்டிப்பாக இருக்கணும், அதை வச்சு நம்ம என்னென்ன ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. கடைசியில் ஒரு ஜோக் இருக்குது. நான் படிச்சுட்டேன், ஆனால் நீங்களும் படிச்சுட்டு எனக்கு சொல்கிறீங்களா? நீங்கள் படிச்சுட்டு சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். பை.